வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு ஆஃப் லோடு ஸ்டிச். நம்ம ஆல்ரெடி பார்த்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். இதை வந்து நம்ம கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து போடுவோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு நம்ம லீஃப்க்கு ஃபில் பண்ணியிருக்கோம், அப்புறம் பீகாக் ஃபெதர் ஷேப்க்கு ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன், சரிங்களா? இப்போ வந்துட்டு சி ஷேப்பில் இருக்க லீஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் இந்த ஃப்ளவர் மோட்டிக்லாம் போடும்போது இந்த கொம்பு டிசைன் வரும் பார்த்திங்களா, அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போட்டு எடுத்த இடத்துலேயே த்ரெட்டை புல் பண்ணி கொண்டாந்து நம்ம லாக் போட்டு பக்கத்தில் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆஃப் ரோடில் வந்து கொஞ்சம் கிராஸில் கொண்டு போவோம். நம்ம வரைஞ்சிருக்கிற மோட்டிவ்ஸில் இதை கிராஸை தான் அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆல்ரெடி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச் தான். நீங்கள் பட்டன் ஹோல் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இது ஈஸியாக வரும் உங்களுக்கு. நான் சும்மா ரெஃபரன்ஸுக்காக தான் இங்கே 2 ஸ்டெப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து பக்கத்தில் நான் ஒரு கொம்பு டிசைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த கொம்பு டிசைனில் வந்துட்டு இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்பில் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த டிஸ்டன்ஸில் நீடில் உள்ள விட்டு த்ரெட் எடுத்து ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு டிப்பில் கொண்டு போயிட்டு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். இங்கே ஒரு லாக் போட்டுட்டு கொண்டாந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு த்ரெட்டு பேக்கில் புல் பண்ணி இப்போ வந்து ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக் போடணும். இப்போ அப்படியே போனால் சில டைமில் த்ரெட்டு வந்து ஷேப் மாறும். இங்கே ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்க்கு அடுத்தது கீழே போட்டு மறுபடியும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் கொண்டாந்து லாக் போட்டு இந்த கர்வ் வந்து அழகாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம், சரிங்களா? எனக்கு வந்து ஃப்ரேம் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் கொஞ்சம் ஷேப் மாறுது. சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது அதிகமாக கட் ஆகும், சிக்காகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும், சரிங்களா? இந்த மாதிரி பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீடில் இறக்கிட்டே போகணும். அதே மாதிரி நம்ம த்ரெட்டை கொண்டாந்து பட்டன் ஹோல் போடுறோம் பார்த்திங்களா, அங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேமை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. அந்த த்ரெட்டை வந்து பேக்கில் புல் பண்ணும்போது நம்ம கிளாத்தோடு வச்ச மாதிரி வச்சு புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லூப் மாதிரி அந்த நாட் எழும்பி வராது, சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிக்கிட்டேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்டிச்சஸ் சூப்பராக வரும், பார்க்க உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். சேம் இதே தான் இந்த கொம்பு ஃபுல்லாகவும் நம்ம ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், கொடுக்கலனாலும் இந்த ஸ்டிச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு இந்த அவுட்லைனில் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க கேப் விட்டு இருக்குது பார்த்திங்களா, ஈவனாக. இதுதான் இந்த ஸ்டிச்சோட அழகே, சரிங்களா? இப்போ வந்து சி ஷேப்பில் இருக்கிற லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். சி ஷேப் லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீட்டில் இந்த டிஸ்டன்ஸில் ஒரு லாக் போட்டு எடுத்துகிட்டு டிப்பில் கொண்டாந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் மறுபடியும் த்ரெட்டை பேக்கில் புல் பண்ணி ஒரு குட்டி லாக், அப்புறம் ஒரு லாக் போட்டு மறுபடியும் நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் தள்ளி இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு வரணும். கவனமாக பாருங்கள், வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒரு லாக் போட்டுட்டு இதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த லீஃப் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சு வந்து ஒரு சிம்பிளான ஸ்டிச்சு தான்.
ஆனால் இது ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் பிகினராக இருந்தால் இந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடும்போது நம்ம வரைஞ்சிருக்கிற லைனில் கரெக்டாக போட்டு வரும்போதே நம்மளோட லீஃப் ஷேப் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக வந்துடும். நம்ம ட்ராயிங் நல்லா ட்ரேஸ் எடுத்துருக்கோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நம்ம ட்ராயிங் சரியாக வரைய மாட்டோம், ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து சில பேர் கரெக்ட் பண்ணி போட்டுருவாங்க. நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம டிசைனில் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்போ தான் இங்கே வந்துட்டு இந்த ஃப்ளவர் மோட்டிவில் வர ஸ்டெம்முக்கு வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டில் தான் வந்துட்டு 2 லைன் செயின் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் மோட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு சென்டராக சர்க்கிளுக்கு பீட் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் போட்டு முடித்ததுமே சரியில் வந்து ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துட்டேன் செயின். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.